பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு பேக் டு நார்மல் லைஃப் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பருப்பு வேகுமா வேகாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே தான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து எப்போவுமே சமைக்கும்போது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஸ்டோரினா, தற்பெருமை பேசுகிறாங்கள்ல, அது ரிலேட்டடான ஸ்டோரி தான். என்னன்னா, ஒரு நாள் ஒரு குதிரையும் எலியும் ஒரு நாள் காட்டை சுற்றி பார்க்கலான்னு போச்சான். போகிற வழியெல்லாம் எலி வந்து குதிரை கிட்ட தற்பெருமை பேசிக்கிட்டே வருதான். என்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, நான் அப்படிப்பட்டவன், இப்போ கூட நான் தான் உனக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நல்லா பேசிட்டு வந்துச்சான். ஆனால் போக போக ஒரு இடத்துல எலி நின்றுச்சான். குதிரை ஏன் நின்றுட்டேன்னு கேட்டதுக்கு, அங்கே பாரு ஒரு பெரிய ஆறு போகுது, அது எப்படி தாண்டுது அப்படின்னு கேட்டுச்சான். ஆனால் குதிரை உடனே அந்த குதிரை அந்த தண்ணி மேலே போய் நின்றுட்டு, இங்கே பாரு என் காலளவு கூட தண்ணி இல்லை, இதை பார்த்தா நீ ஆறுன்னு சொன்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் எலிக்கு வந்து அது ஆறு தான், அந்த அளவுக்கு தான் தண்ணி போயிட்டு இருந்தது. அப்புறம் குதிரை மேலே ஏறி தான் அதோட ஹெல்ப்பால் மட்டும்தான் அந்த ஆற்றை வந்து அதை தாண்டிச்சான். அதாவது அந்த தண்ணியை வந்து அதை தாண்டிச்சான். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவும் காலமும் சூழ்நிலையும் ஒரே போல இருக்காது, எப்படி வேணா மாறும். அதனால் நம்ம என்னைக்கும் தற்பெருமை மட்டும் பேசக்கூடாது. நம்ம எண்ணத்துக்கு ஏற்பதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, முட்டைக்கோஸ் பொரியலும் பருப்பு குழம்பும் செஞ்சாச்சு. போய் நான் சாப்பிட போகிறேன். பாய்.